இன்னைக்கு போட்டோ டாக் ஒரு வைட் ஆங்கிள் ஸ்டோரி டெல்லர் ஸ்பெஷல் போட்டோ டாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வைட் ஆங்கிள் ஸ்பெஷலிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். வைஷ்ணவ், வெல்கம் டு போட்டோ டாக். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எந்த ஊர் நீங்க? நான் ஊர் வந்து குருவாயூர், இப்ப கொச்சியில செட்டில் இருக்கு. கேரளா. கேரளா. சூப்பர். உங்களை ஏன் நான் வைட் ஆங்கிள் ஸ்பெஷலிஸ்ட்னு கூப்பிட்டேன்னு காமிச்சிடலாமா எல்லாருக்கும்? வாட் இஸ் யுவர் ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் வைட் ஆங்கிள்? என்ன வைட் ஆங்கிள், ஏன் எல்லாமே ஒரு வைட் ஆங்கிள் அப்ரோச் உங்களோட ஃப்ரேம்ஸ்ல இருக்கு? அது காரணம் என்ன சார்? பேசிக்கலி ஐம் an ஆர்டிஸ்ட், ஐம் an ஆக்டர். ஸோ ஆல்சோ ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷோட்டில் எல்லாமே இருக்கணும்னு ஒரு தெரியாது. அப்படியே எப்போவுமே ஒரு ஷோட்டு வைக்கும்போது வைட்ல இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு இது. அதனால எப்போவுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். உங்களோட தாட் ப்ராசஸ் கரெக்ட், 100% ரைட். வைட் ஆங்கிள் நிறைய ஸ்டோரிய சீக்கிரமா சொல்லலாம். ஓகே. அண்ட் பட் வைட் ஆங்கிள் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள் உள்ள இருந்தா தான் அந்த பிக்சர் ஒரு நல்ல கதை சொல்லும். புரிஞ்சுதுங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு சினிமாக்காரரு. ஓகே. சோ நீங்க எடுக்கிற ஒரு சினிமா ஒரு கேரளால இருக்கிற ஒரு குக் கிராமத்தை காமிக்கிறீங்க. அங்க வந்து நான் ஒரு புர்ஜ் கலிஃபாவை கொண்டு வந்து வச்சேன்னா நல்லா இருக்காது, சம்பந்தமே இருக்காது. அந்த கிராமத்துல இருக்கிற பஞ்சாயத்து தலைவரை நான் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவரா காமிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு கௌபாய் சூட்ல அவரை நான் காமிக்க முடியாது. ஆமா சார், பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? சோ இதே மாதிரிதான் ஒரு வைட் ஆங்கிள் போட்டோகிராஃபின்னு வரும்போது, அந்த வைட் ஆங்கிள் போட்டோகிராஃபில நீங்க உங்களோட சப்ஜெக்ட காமிச்சிட்டு இருக்கும்போது சுத்தி மத்த விஷயங்கள் என்ன அதுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணுது அப்படிங்கறதும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறீங்க. சோ வைட் ஆங்கிள் wide angle subjects or wide angle frames are always a risky one, but once you handle it, you'll master photography just like that. Yes sir, okay. So அது நீங்க கொஞ்சம் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணணும். உங்க இமேஜஸ்ல நான் சொல்றேன். இப்போ உங்களோட இமேஜஸ் நான் நிறைய பார்த்தேன். இப்போ அதுல வந்து இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த இமேஜ் பார்த்தோன்னே அந்த ரிப்பிள்ஸ் வந்து சின்ஸ் இட்ஸ் a backlight, அந்த ரிப்பிள்ஸோட ஷேடோஸ் வந்து ஆப்போசிட் சைடுல கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, அதனால நல்ல அந்த ஷேப் தெரியுது. சோ ஐ கேன் ஹியர் தட் சவுண்ட். அந்த தண்ணியோட சவுண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சவுண்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அதனாலயே எனக்கு இந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சது. அதுவும் நல்லா அவனை பிளேஸ் பண்ணிருக்கீங்க. எல்லா நெகட்டிவ் ஸ்பேஸ் சைட்லயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு போட் இருக்கு. கரெக்டா கீழே சென்டர்ல அவனை பிளேஸ் பண்ணது ரொம்ப நல்லா. இது என்னது சார்? இது வந்து வாரணாசி தான். அங்கே இந்த தெய்வத்தோட வேஷம் எல்லாமே கட்டி இன்னுமே ஏதாவது செலிப்ரேஷன் இருக்கும். அப்போ அந்த சிவனோட வேஷத்தை பார்த்து அந்த குழந்தையை பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த சிவ அப்போ ஒரு ஆள் சைட்ல நடந்து போயிட்டே இருக்கு. அது கொஞ்சம் பிளரா இருக்கு, ஷட்டர் ஸ்பீட் மாதிரி இருக்கு, லைக் கொஞ்சம் வேவா இருக்கு. அப்போ அது கொஞ்சம் லோ ஆங்கிள் எடுத்ததுனால எனக்கு அது பிடிச்சி போச்சு. அது அந்த டைம் அது பிளான் பண்ணது இல்லை சார், அது திடீர்னு கிடைச்சது. அப்போ அதனால கிளிக் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். நல்லா நல்லா டைம்லியா யோசிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. சோ இது வந்து ஒரு ஆளோட மூவ்மெண்ட். அது ஏன் சார் அந்த சைடுல இருக்குல்ல, இந்த பையனோட லெஃப்ட் சைடுல அது வந்து ஒரு ஆள் ஷார்ட். ஓ, ஸ்லோ ஷாட் ஒரு ஆள் ஷார்ட். அப்போ யா இல்ல, லைவ்ல தான் எடுத்தேன் ஐபோன்ல. ஓகே. அப்ப கொஞ்சம் பார்த்தபோது வேணானா அந்த லைவ்ல வேணா அந்த ஷர்ட்டை மூவ் பண்ணாமே வச்சுக்கலாம். ஏன்னா அது 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 வச்சப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ஏன்னா அது திடீர்னு போயிட்டேல. அப்போ ஒரு அந்த பையன் வந்து ஸ்டேபிளா உட்கார்ந்துட்டு இருந்தான். அதனால நீங்க லைவ் மோட்ல இருந்து லாங் எக்ஸ்போஷர் மாத்தும் போது உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. யா நான் கொஞ்சம் லோ ஆங்கிள் வச்சேன். அப்போ திடீர்னு போயிட்டேன் அந்த ஆளு. புரிஞ்சது. சோ நீங்க வந்து ஐபோன்ல லைவ் மோட்ல வச்சு எடுத்திருக்கீங்க. அது அந்த ஆள் மட்டும் மூவ் ஆயிருக்கான். அந்த பையன் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படியே ஒரே இடத்துல நின்று இப்படி பார்த்துட்டு வந்திருக்கான். சோ அதனால மத்த எல்லா விஷயமே ஸ்டேபிளா இருக்கு, அந்த ஆள் மட்டும் மூவ்மெண்ட்ல இருக்கான். சோ நீங்க அந்த லைவ் மோட வந்து லாங் எக்ஸ்போஷரா மாத்தும் போது உங்களுக்கு அந்த பிளர்னஸ் கிடைச்சிருக்கு, மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. செம்ம. தேங்க்யூ சார். அது நீங்க பிளான் பண்ணாம கிடைச்சிருக்குன்னா அது ஒரு பெரிய ஜீசஸும் சிவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சார். ஓகே, திஸ் இமேஜ் போட்டோகிராஃபில ஷேப்ஸ் வந்து காம்போசிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு எலிமெண்ட். ஸோ உங்க ஃப்ரேமிங்க ஷேப்ஸ் வந்து ரொம்ப அழகாக்கும். ஓகே, இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ. ஸோ வென் யூ கெட் சச் ஷேப்ஸ், பாருங்க, ஒரு
ஜி மாதிரி ஒரு ஷேப், அந்த ஸ்டெப் வந்து அங்கிருந்து ம், ஆரம்பிச்சு இப்படி வருது இல்லையா? So, ம். இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்க ஃப்ரேமுக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா, அந்த ஷேப்பை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா காமிங்க. ஓகே சார். ஓகே, ஓகே. சரியா? புரிஞ்சுது. சோ அந்த ஷேப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ உங்க ஃப்ரேம் இன்னும் அழகா இருக்கும். ஓகே சார். புரிஞ்சுது. சரியா? ஓகே, ஓகே. அது ஆ, ஃப்ரேமிங்க பத்தி என்னோட ஒரு சஜஷன். ஓகே. ரெண்டாவது, இந்த இந்த ஃப்ரேமுக்கு கரெக்டான மொமெண்ட் வந்து அந்த வயசான தாத்தா தான் உங்க சப்ஜெக்ட்னு எனக்கு பார்க்கும்போதே புரியுது. யா. அந்த வயசான தாத்தா கரெக்டா இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பு கிட்ட ஏறும்போது நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே. ஓகே, ஓகே. புரிஞ்சுதா? அப்பதான் அந்த அந்த ஃப்ரேமுக்கு ஒரு அந்த ஃப்ரேம் வந்து ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். அந்த வயசான தாத்தா வந்து ப்ராமினென்ட்டா இருப்பாரு. பிகாஸ் ஈஸ் யுவர் ஆ, சப்ஜெக்ட். யா சார். உங்க சப்ஜெக்ட் மேல ஒரு ப்ராமினன்சி கிடைக்கும். ம். அண்ட் இந்த 2 பேரும் சரியான டிஸ்டர்பன்ஸ். ஆமா, பட் பப்ளிக் பிளேஸ் அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு ஆமா. அவனுகிட்ட ப்ரோ கொஞ்சம் தள்ளுறீங்களா, ஒரு குவிக் ஷாட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இஃப் யூஆர் என்ன சொல்றது, உங்களுக்கு கொஞ்சம் அது ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா டக்குன்னு அது சொல்ல வராது. ஸோ நான் இன்ட்ரோவர்ட் இல்ல சார். ஏன்னா இது மார்னிங் ஆறதுக்கு அப்புறம் வாக் பண்ணும்போது எடுத்தது. அப்ப மார்னிங் ஆறதுக்கு அப்புறம்னா ரொம்ப ஆளா இருக்கும் அங்க. அதனால கொஞ்சம் கிரவுடா இருந்துச்சு. அவனுக்கு மட்டும் தான் கொஞ்சம் சம்மந்தம், அவனுக்கு மட்டும் தான் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாம இருக்கானுங்க. அந்த தாத்தா அதுதான். இப்ப அந்த தாத்தா இங்க வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேலேயே எல்லா ப்ராமினன்ஸும் யா. போயிருக்கும். ஸோ இந்த அட்டென்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் போயிடும். எஸ். மேல கொஞ்சம் கம்மியான அட்டென்ஷன் போக ஆரம்பிச்சிருக்கும். யா சார். மத்தபடி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பின்னாடி அவங்க குளிச்சிட்டு இருக்கிறது, அவர் கரெக்டா தண்ணிய ம், தூக்கி வீசுறது, அந்த மொமெண்ட் ம், எல்லாம் நல்லா இருக்கு. இவரு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகுறது. ம். சூப்பர் ஷாட்டுங்க. வாட் அ ஸ்டோரி. எப்படி புடிச்சீங்க இத? எங்க எப்படி இத கவனிச்சீங்க? நான் ஃப்ரெண்டு கூட பிரியாணி சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ இருக்கும்போது எனக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும் சார். நான் நிறைய நான் நல்ல பெரிய டாக் லவர். அப்போ நான் எப்பவுமே சாப்பிடும்போது அங்க பார்க்கோங்களேன், அந்த என்னோட பிளேட்டு பிளாங்கா இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் கரெக்டா அந்த டாகோட அதுல ஒரு ஓரம் மாதிரி வந்திருக்கு. அப்போ அதுவும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெளியில இருந்து அவங்க சாப்பிடும்போது அந்த டாகோட அமைதியான அந்த ஃபேஸு, அந்த ஃபுட்டு, அவங்க சாப்பிடுறது, அதுவும் இல்லாம அந்த எந்த அந்த பிளேட்டோட அந்த இது ஷேப்பு எல்லாமே சேர்ந்து வந்தபோது நானே அப்பா நல்லா இருக்கு. அது அப்படியே எடுக்கணும்னு ஒரு இது வந்துருச்சு. அப்ப அப்படியே கிளிக் பண்ணிட்டு சார். ஓகே. சோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆ, நீங்க எங்க இருக்கீங்க? இப்பவா? இல்ல நீங்க அந்த அந்த இமேஜ் எடுக்கும்போது எங்க நின்னு எடுத்துட்டு இருக்கீங்க? நான் ஹோட்டல்ல உள்ளுல ஒரு கிளாஸ் இருந்துருச்சு நடுவுல. அதுதான் அங்கதான் ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கு. இல்ல, were you inside the hotel or outside the hotel? இன்சைட். Inside the hotel. ஓகே. சோ யா, the glass, அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யா. கிட்ட. நான் லெஃப்ட்ல தான் இருந்தேன். கிட்ட கிளாஸ் சேர்ந்து இருந்து இருந்தேன். இப்ப கிளாஸ்ல சேர்ந்து இருந்தேன். அப்போ சோ சோ அதுக்கு இங்க இங்க அப்புறம் தான் அந்த இருக்கிறது உங்க கிளாஸ். ஃப்ரெண்டு. இல்ல வெளியிலயா? இல்ல இல்ல சார். என் ஃப்ரெண்ட் அதுல இல்ல. நான் தான் லெஃப்ட்ல இருக்கு. அந்த கார்னர்ல நான் தான் இருக்கு. எனக்கு தொட்ட இந்த டிஸ்டன்ஸ்ல தான் அந்த கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல தான் என்னோட அந்த எம்டி பிளேட்டோட அந்த ஷேடோ வந்து வெளியில வந்தது. இப்போ இந்த பசங்க ம். வெளியில நின்னு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. யா சார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. அந்த மனுஷங்க, நாய் எல்லாமே வெளியே தான் இருக்கு. ஆமா, ஆமா. வெளியே தான். 2மே. 2 பேருமே வெளியே இருக்காங்க. நீங்க அத கண்ணாடி வழியா பாக்குறீங்க. யா, யா. நான் கண்ணாடிக்கு சோ இப்புறம் அந்த தான். கண்ணாடியில வந்து உங்களோட பிளேட்டோட ரிஃப்ளெக்ஷன் அங்க தெரியுது. யா, யா, யா. ஓகே, ஓகே. காட் இட். சரி, இப்போ அந்த பிளேட் இல்லனாலும் இந்த கதை நல்லா தானே இருந்திருக்கும். நல்லா இருக்கும் சார். ஏன்னா அந்த பிளேட் இருந்ததுனால நான் பார்த்தது அந்த பிளேட்டுக்குள்ளே அந்த அந்த சப்ஜெக்ட் நாய்க்குட்டி வந்திருக்கு. அப்ப அதனால ரொம்ப எனக்கு கொஞ்சம் பிடிச்சு போச்சு. அது இல்லைன்னா இருந்தாலும் அவங்க வெளியே சாப்பிடும்போது அங்க நாய்க்குட்டி அமைதியா இருக்கு. அப்பவுமே நல்லா இருக்கும். ஏன்னா அதை விட இப்போ இந்த பிளேட் வந்ததுனால எனக்கு அது பிடிச்சது. ஓகே, சரி. எனக்கு வந்து பிளேட் ஒயிட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணியிருந்தா இந்த பசங்க கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. பட் தட்ஸ் ஓகே. இஃப் யூ ஆ ஹேவ் சார். அ ரீசன் தென் ஃபைன்.
இல்ல சார், நான் வந்து அது அன்னைக்கு நான் ஒரு இது அனுப்பிட்டேன். த ஓரா த ஓரா ஆஃப் ஹங்கரி, அப்படித்தான் நான் சும்மா போட்டது. அது என்னோட ஒரு திருக்கால. ஏன்னா அந்த எம்டி பிளேட்ல அந்த நாய் வந்து இருக்கு, மத்தவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கு. அந்த நாய் அங்க சாப்பிடாம இருக்கலாம் இருக்க, அது தெரியாது. என்ன இருந்தாலும் அதுக்குள்ள அது வந்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்ல அவ்வளவுதான் இல்ல சார். நீங்க அந்த பாயிண்ட் வந்து கரெக்ட். அது சூப்பரா கன்வே ஆகுது. ஸ்டோரி எல்லாம் சூப்பரா கன்வே ஆகுது. அது அது ரொம்ப சோகமா படுத்துட்டு இருக்கு. ஆமா. இவங்க வந்து பிரியாணி லெக் பீஸோட சாப்பிட்டு இருக்காங்க. யா. ஸோ ஸ்டோரி எல்லாம் சூப்பரா கன்வே ஆகுது. நவ் ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, நீங்க எப்படி எடுத்திருப்பீங்கன்னு புரியுது. ஆ. எனக்கு அந்த பிளேட் தேங்க்ஸ். வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருந்ததுனால ஆ. ரெண்டு இடத்துலயுமே என்னோட அட்டென்ஷன் போதே. அந்த பிளேட் இல்லாம இருந்திருந்தா ம். உங்களோட சப்ஜெக்ட்ஸ் இன்னும் அந்த கான்ட்ராஸ்டா தெரிஞ்சிருப்பாங்களேங்கிற ஒரு ஃபீலுக்கு தான் கேட்டேன். தட்ஸ் யா ஓகே. சார், போயிட்டு. தட்ஸ் ஓகே. உன்னை யார் இப்படி எல்லாம் யோசிக்க சொல்றது? அஹ், சார் அதுவும் வாரணாசி தான். அது நான் திரும்பி விருந்த அந்த காலையில சும்மா வாக்கிங் போயப்ப எடுத்தது. அவங்க ரெண்டு பேருமே என்ன, உனக்கு அவங்க ரெண்டு உண்மை பேரும் சொல்லு. பொழைச்சிட்டு இருக்க. ஆ, உண்மை சொல்லு. சொல்லு சார். இதுல எது உன்னோட சப்ஜெக்ட்? யார் உன்னோட சப்ஜெக்ட்னு கேட்க ரெண்டுமே மாட்டேன். தான் சார். இதுல எது உன்னோட சப்ஜெக்ட்? ரெண்டுமே சார். ரெண்டு பேத்தோடதும் உன்னோட சப்ஜெக்டா? ஆ, அப்படி இல்லை சார். ஏன்னா எனக்கு இது வந்து இப்போ மற்ற போட்டோக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இதுல எனக்கு இன்டென்ஷன் எனக்கு அது தோணலை. ஏன்னா எனக்கு ரெண்டு பேருமே ஒருத்தன் வேலை எடுத்துட்டு இருக்கேன், அவனுக்காக இன்னொரு இன்னொரு மிருகம் வந்து வேலை சுமை எடுத்துட்டு இருக்கேன். சுமை தூக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆ. இன்னொன்னு வந்து அவனுக்காக பாரத்தை தூக்கிட்டு இருக்கு. யா பியூட்டிஃபுல்லா சார். இருக்கு. ஆனா இத பார்க்கும்போது எனக்கு ஒரு போட்டோகிராஃபி, ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க போட்டோகிராஃபர்ஸ். ஓகே, ஆமா சார். எனக்கு இதுல வந்து ஒரு ஃபன் ஃபேக்டர் தான் அதிகமா இருக்கு. உன்னோட உன்னோட ஸ்டோரியை ஆ. விட எனக்கு ஃபன் ஃபேக்டர் தான் அதிகமா இருக்கு. சோ நீ யாரை ம். எடுத்த அப்படிங்கிறதுக்கு பதிலா எதை எடுத்தங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ரெண்டு பேரோட பேக்கும் வந்து நீ கரெக்டா எடுத்து வச்சிருக்க. கரெக்டா, கொஞ்சம் ஹைல. ஆமா. ஆமா, ரெண்டு பேரும் அவங்க பேக்க காமிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. சோ நான் என்ன சொல்லலாம்னு நினைச்சேன் தெரியுமா? நீ வந்து அதுதான் இப்ப நீ இதை இன்டென்ஷனோட எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, இவங்க பேக் ரெண்டு பேரோட பேக் தான் என்னோட சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபன் எலிமெண்ட்ட நீ சப்ஜெக்டா வச்சு எடுத்திருந்தேன்னா, மைட் பி உனக்கு அங்க இன்னும் அவர் வந்து அந்த கல்ல போட்டுட்டு அந்த சட்டியில போட்டுட்டு அந்த சட்டி ம். அடிக்கிறதுக்கு குனிவார்ல. ம். குனியும் போது அவரோட ஷேப் வந்து கிட்டத்தட்ட இந்த கழுத நிக்கிற ஷேப் மாதிரியே வந்துரும். யா. நல்ல பெண்ட் சேமா. ஆயிருப்பாரு. நல்ல பெண்ட் யா. ஆகும்போது பேக் இன்னும் கொஞ்சம் மேல ஏறும். So, அத கிளிக் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, எஸ் அப்படி இருந்திருக்கும் ஃப்ரேம். புரிஞ்சுதா? சோ அந்த ஃபன் எலிமெண்ட் யா. இன்னும் பியூட்டிஃபுல்லா ஆ. வந்திருக்கும். யா பட் சார். நீ அதை யோசிக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ பார்த்தோன்னா நீ அதைத்தான் இன்டென்ஷனா வச்சிருப்பியோன்னு தோணுச்சு. ஆ. ஓகே. எனிவேஸ், நெக்ஸ்ட் டைம் வந்து உன்னோட இதெல்லாமே வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மிஸ் ஆகுற விஷயம் எல்லாம் கிடையாது. ம். கண்டிப்பா அங்க வந்து அந்த மனுஷன் அந்த கல்லெல்லாம் போட்டு நிரப்புறதுக்கு இன்னொரு 2 நிமிஷம் ஆகும், 1 நிமிஷமாவது ஆகும். ஸோ யூ ஹாவ் பிளென்டி ஆம்பிள் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிள் ஆஃப் டைம் சுச்சுவேஷன் கிடைக்கும் போது ஃப்ரேமிங் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, அப்போ உங்க ஓகே. இமேஜ் வந்து மனசுல நிக்கும். ஒன்னே யா ஒண்ணு சார். இன்னும். ஒன்னே ஒண்ணு நான் வந்து சொல்றேன், சரியா? உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில கதை சொல்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். யா சார். ஒன்ஸ் நீ மொமெண்ட்டை கேப்சர் பண்ணி மாஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா, அந்த அந்த ஒன்ஸ் வந்து அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணனா அதை பார்க்கும்போது, அதாவது உன்னோட போட்டோல ஒரு எமோஷன் இருக்கு அப்படின்னா, அந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த எமோஷன் நமக்கு டச் ஆகும், பார்க்கறவங்களுக்கு டச் ஆகும். ஆனா அந்த எமோஷனல் பிக்சரை நீ ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணன்னு வச்சுக்கோ, ம். ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், அது என்னைக்குமே மனசுல நிக்கும். நான் ஒரு யா 10 சார். வருஷம் பாயிண்ட். கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த போட்டோவை நான் ஞாபகம் வச்சுப்பேன். யா. புரிஞ்சுதா? சோ எஸ். உனக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி பண்ணும்போது ஒரு அதை நீ வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஆமா சார். நிறைய பேர் முட்டாள்தனமா கேள்வி கேட்பாங்க. ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி போய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மொமெண்ட்டை பார்க்கும்போது நம்ம ஃப்ரேமிங் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? ஃப்ரேமிங் யோசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்டா ஆகும்? தெரியாம கேட்கிறேன், ஃப்ரேமிங் யோசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணனா
உனக்கு ஃப்ரேமிங் யோசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இட்ஸ் ம். பிகாஸ் யூ டோன்ட் பிராக்டிஸ். நீ ஃப்ரேம் எஸ். ஃப்ரேம் ஒழுங்கா பண்ணணும்னே யோசிக்கல. மொமெண்ட் எமோஷன் மட்டும் தான் யோசிச்சிருக்க. அந்த எமோஷனை நீ எப்படி காமிக்க போற? ம். எவ்வளவு ஸ்பேஸ்ல காமிக்க போற? என்ன மாதிரி ஸ்பேஸ் கொடுக்க போற? ம். என்ன மாதிரி காம்போசிஷன் பண்ண போற? இது எல்லாமே பண்ணாதான் நீ ஒரு நல்ல போட்டோகிராஃபர் ஆக முடியும். எஸ் சார். ஸோ பாயிண்ட். மொமெண்ட்டை கேப்சர் பண்ணும்போது காம்போசிஷனை யோசிக்க யோசிக்க தேவையில்லை, யோசிக்க முடியாது, யோசிக்க கூடாது. இதெல்லாம் வந்து முட்டாள்கள் சொல்றது. ஆமா சார். பிகாஸ் தே டிடன்ட் பிராக்டிஸ். யா. ஓகே, ஒன்ஸ் யூ எஸ். பிராக்டிஸ் எவ்ரிதிங் வில் பி ஈஸி. இப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும் உனக்கு. எஸ் சார். புரிஞ்சுதா? தோட்டப்படி வருது. இதுக்குதான் போட்டோகிராஃபி படிக்கணுங்கிறது. யா. நீ அந்த ஆர்ட்டை ஒழுங்கா படிச்சேன்னா உனக்கு நிறைய பிராக்டிஸ் கிடைக்கும். எஸ் சார். பாயிண்ட். புரிஞ்சுதா? சோ நம்ம எஸ் சார். ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் மாதிரி தான். ம். ஓகே, சோ இது ஒரு பெரிய நிறைய பேருக்கு இந்த ஒரு அறியாமைனால அவங்க தே ஆர் ஸ்பாயிலிங் அதர்ஸ் ஆஸ் வெல். எஸ் சார். அவங்களோட அறியாமை வந்து புரட்சிகரமா பேசுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட அடுத்தவங்களோட லைஃபையும் அடுத்தவங்களோட ஆர்ட் அடுத்தவங்களோட பேஷனையும் அவங்க ஸ்பாயில் பண்றாங்க. ம். வெரி ஹர்ட்ஃபுல். அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்ட்டு நான் அமைதியா இருக்கேன். ஓகே, சோ இதெல்லாம் இந்த இமேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆம்பிள் ஆஃப் டைம் கிடைக்கிற ஒரு சிச்சுவேஷன். சோ ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை மை ப்ராப்பரா சார். ஃப்ரேம் பண்ணுங்க. இங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஏரியா அன்வான்டான ஒரு செவுரு. ஸ்ட்ரீட் ம். ம். காமிக்கிறது நல்லதுதான், அவங்க எங்க இருக்காங்கன்னு அந்த ஆம்பியன்ஸ் காமிக்கிறது நல்லதுதான். பட் அது நீங்க இப்படி எடுக்காம கொஞ்சம் இப்படி எடுத்தீங்கன்னா, இப்படி எடுத்து இப்படி டில்ட் பண்ணிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். யா அந்த சார். ஸ்ட்ரீட்ல புரியுது. இருந்து ஃப்ரேம் ஆரம்பிச்சிருக்கும். இங்க வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஷட்டர் அதிகமா தெரிஞ்சிருக்கும். அவரோட காலு கட்டா இருக்காது. நல்லா இருந்திருக்கும். யா சார். பாயிண்ட் தான். யா யா. சூப்பர், வெல் டன். தேங்க்ஸ். இங்கேயும் நீ கரெக்டான மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணல. இங்க கரெக்டான மொமெண்ட் என்னது சொல்லு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இப்ப இங்க கரெக்டான மொமெண்ட் எதுவா இருக்கும்? நான் எதை மீன் பண்றேன்னு சொல்லு. அப்படின்னா நான் எதுவும் பிளான் பண்ணி எடுக்கல சார். அது நீ பிளான் எல்லாம் பண்ண வேண்டாம். நீ பார்த்தோன்னு உனக்கு பிடிச்சிருக்கு, நீ எடுத்துட்ட. ம். உன்னோட கிரியேட்டிவிட்டி, உன்னோட பர்சனல் கிரியேட்டிவிட்டி ஒவ்வொருத்தனுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். யா சார். ஒருத்தருக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஒருத்தருக்கு மொக்கையான கிரியேட்டிவிட்டி இருக்கும். ம். அந்த மொக்கையான கிரியேட்டிவிட்டி இருக்கிறவன் கொஞ்சம் அதிகமா பிராக்டிஸ் பண்ணி நல்ல கிரியேட்டிவிட்டிக்கு வரணும். ம். அது அவன் பண்ணானா அவனுக்கு வரும், இல்லாட்டி வராது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ம். ஓகே, சோ உனக்கு உன்னோட கிரியேட்டிவிட்டி நல்லா வருதுங்கிறதுனால பார்த்தோன்னா உனக்கு பிடிச்சிருக்கு, எடுத்துட்டு அது பாக்குறதுக்கு அழகா இருக்கு. ஆனா இங்க ம். எனக்கு சென்டர்ல நிக்கிற மனுஷன் அந்த போட்டோட மர்ஜ் ஆகுறாரு. யா. இப்ப இந்த பொண்ணோட தலை, சாரி, இந்த இந்த ஐயரோட தலை, இந்த ஐயரோட தலை, இதெல்லாமே வந்து தனித்தனியா தெரியுது. இவர் மட்டும் ஒரு மர்ஜ் ஆயிருக்காரு பாரு. ஓவர்லாப் ஆயிடுச்சு. யா. ஓவர்லாப் ஆயிருக்குல, எக்ஸாக்ட், தட்ஸ் a கரெக்ட் வேர்ட். ஓவர்லாப் யா. ஆயிருக்குல, அந்த மாதிரி. எஸ். So, இவங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கறனால எனக்கு அது ஒரு பெரிய ஆடா தெரியல. ஆனா இவர் தனியா நின்னுட்டு இருக்காரு, அதுவும் நம்மள ஃப்ரேமோட சென்டர் பார்ட்ல இருக்காரு. யா. So யா. he acts as our main subject there. யா சார். யா. ஃப்ரேமோட மெயின் அட்டென்ஷன் அங்கே தான் எலிமெண்ட். போகும். யா, he acts as a main element here. So அவரு தலையில அந்த போட்டு ஓவர்லாப் ஆகிறது வந்து இட் இஸ் லிட்டில் பாதரிங் மீ. அவ்வளவுதான். யா. மத்தபடி இட்ஸ் நைஸ். நல்ல மூடு, நல்ல ஒரு டைம், என்ன சொல்றது, வெதர் வந்து அந்த கிளவுடினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நீங்க எஸ் சார். பிளாக் அண்ட் ஒயிட் மாத்துனது ரொம்ப அழகா இருக்கு. அந்த லேயர்ஸ் தெரியணும்னு இருந்துச்சு, அதனால. பாருங்க அந்த செப்பரேஷனோட அழகு பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஏய் ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, அந்த செப்பரேஷனை காமிங்க. அவ்வளவு அழகா இருக்கும் செப்பரேஷன். அந்த ஃப்ரேமே ரொம்ப அழகா இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்போ இவனுங்க இந்த பையன் இப்போ இந்த பையனும் சேர்ந்து நின்று இப்படி மேல பார்த்திருந்தாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? அவங்க செப்பரேட்டா நிக்கும் போது தானே அந்த அழகு தெரியுது. யா. எல்லாரோட இது சார், shape- இது பீச்ல போகும்போது இது கொஞ்சம் பிளான் பண்ணி அவங்க கிட்ட நான் சொன்னேன். நானே ஃப்ரேம் செட் பண்ணிட்டேன். டே மூல அந்த போர்டை தூக்கி போடுறா, நீ அப்படியே பாரு. அது நானே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. ஓகே, சோ நீங்க பிளான் பண்ணி தான் எடுத்திருக்கீங்க. ஆமா சார். அவங்க விளையாடிட்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், இது பார்க்கும்போது நல்லா இருக்கு, அப்போ அப்படியே ட்ரை பண்ணலாம். அப்போ சும்மா எடுத்தேன். அப்போ அப்ப பிளான் பண்ணி எடுக்கும்போது எவ்வளவு அழகா வருது.
வருதா எஸ் சார். இல்லையா? தட்ஸ் வருது ஆல். சார். வெறும் தட்ஸ் ஆல். யா வரும். அத பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஹரிசான் லெவல் எப்பவுமே கழுத்தை கட் பண்ணக்கூடாது. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லுவேன். ம் இதுல பாத்தீங்கன்னா உங்க சப்ஜெக்ட் 2 பேருமே ஹரிசான் லெவலுக்கு ஒருத்தர் மேல இருக்காரு, ஒருத்தர் கீழே இருக்காரு. அது ரொம்ப அழகா இருக்கு. எப்பவுமே கழுத்தை கட் பண்ணா ஒரு மாதிரி ஆடா இருக்கும். ம் ஷோல்டருக்கு கீழே இருந்தா சூப்பர். அது இட்ஸ் பெர்ஃபெக்ட், நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு அவ்வளவு ஆடா தெரியாது. சூப்பர்ரா, செம்ம. எனக்கு ரொம்ப சார், பிடிச்சது. அது வந்து சமனார் மலை மதுரையில தான். எப்படி உனக்கு இது போஸ்ட் பண்ணுதுங்க? அது போஸ் இல்லை சார். அதுவும் இந்த மாதிரி லைவ்ல தான் எடுத்தேன். அப்போ நான் இந்த கீழே இருந்து என்னது என்னது இந்த புரியல, அவங்க புரியல, கேட்கல. அந்த நாய் வருது நான் பார்த்தேன். அப்ப எனக்கு தெரியும் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். என்ன இருந்தாலும் கொஞ்சம் லோவாங்கல எடுத்துனா பேக்ல ஸ்பேஸ் இருக்குல்ல. அப்புறம் 0.5ல எடுத்துனா ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அப்பந்தான் இன்னொருத்தன் வரேன். அப்போ ஃப்ரேம் வித்தின் ஃப்ரேம் மாதிரி ஒரு தோட்டு. அப்போ அந்த அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்போ அடிச்சிட்டேன். பியூட்டிஃபுல். இதுக்கு பேர் என்ன? ஃப்ரேம் வித்தின் ஃப்ரேம் அது சார். வெயிட்டிங் ஃபார் த ரைட் மொமெண்ட். ஐயா சார். ஓகே ஓகே. இதே மாதிரி நீ அந்த ஐயர் போட்டோக்கு வெயிட் பண்ணியிருந்தேன்னா, அந்த வயசானவர் குளிச்சுட்டு மேல வர இதுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன்னா யா கரெக்டானதுக்கு. அந்த பையன் அந்த அந்த குளத்துல மொமெண்ட்ஸ். குதிக்க போகும்போது குதிக்கிற அந்த ஷாட்டுக்கு நீ கரெக்டா வெயிட் பண்ணியிருந்தேன்னா அந்த மொமெண்ட் உனக்கு கிடைச்சிருக்கும். யா சார். புரிஞ்சுது. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், வெரி நைஸ். தேங்க்யூ சார். செம்ம, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஷாட். அண்ட் தேங்க்யூ கரெக்டா சார். அந்த ஹரிசான் லெவல் வந்து அதுக்கு கீழே இருக்கு. அதுதான் பெஸ்ட். யா யா தேங்க்யூ சார். இதுவும் நான் சொல்றேன் பாரு. அவரோட நீ இதெல்லாமே வந்து உனக்கு இட்ஸ் நாட் ரொம்ப ஹரிபரி மொமெண்டே கிடையாது. உனக்கு வந்து ரொம்ப பிளென்டி ஆஃப் ஆம்பிள் ஆஃப் டைம் அங்க கிடைக்கும். இந்த ஃப்ரேம் எல்லாம் அவங்க நகர போறதெல்லாம் ம் இல்ல. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பேப்பர் படிச்சிட்டு இருக்கு, இந்த ஜெனரேஷன் மொபைல பார்த்துட்டு இருக்கு. ஸ்டோரி எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் சூப்பரா கேப்சர் பண்ணிருக்கு. கொஞ்சம் அந்த ஃப்ரேமை இறக்கி இருந்தேன்னா கொஞ்சம் ஃப்ரேமிங்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஷுவர் சார், ஷுவர் சார், ட்ரை பண்றேன். இது வந்து அந்த ட்ரெயினோட ஜர்க், ட்ரெயின் பாஸ் பண்ணும்போது இருக்கிற ஜர்க்கா? யா யா அதை ஷட்டர்ல எடுத்தேன். என்னமா? அதை ஷட்டர்ல எடுத்தேன். அதான் அந்த ஜர்க் வந்து நீ ஷேக் பண்ணல, ட்ரெயினோட ஜர்க் இல்ல நீ சார், அப்படியே. ட்ரெயின் தான். அதான் ட்ரெயினோட ஜர்க் நீ அப்படியே எடுத்திருக்க. யா யா அதை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நீ ஷேக் பண்ணது வேற மாதிரி இருக்கும். நீ ஷேக் யா பண்ணியிருந்தா அது வேற மாதிரி இருக்கும். இது கரெக்டா அந்த ட்ரெயின் பாஸ் ஆகுற போது ஆகிற அந்த வைப்ரேஷன்ல எடுத்ததுங்கிறது நல்லா தெரியுது. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருக்கு. செம தேங்க்யூ ஃப்ரேம். சார். எனக்கு ஃப்ரேமிங், அந்த நடுவுல இருக்கிற வெளிச்சம், அந்த லைட்டோட ட்ரெயின் அந்த விண்டோ வழியா விழுகிற ம் வெளிச்சம் சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த இமேஜ் பார்த்தோன்னா ஒரு அம்மா திட்டுற மாதிரியே இருக்கு. சூப்பரான என்னங்க ஸ்டோரி. ஏது எனக்கு போட்டோ சார்? எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளவு பேருக்கு ஓகே. பாக்குறவங்க எவ்வளவு பேருக்கு ஃபீல் ஆகும் தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச இமேஜ். இதுல இந்த குறுக்கா வந்த கௌஷிக்கு அந்த ஆளை கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்க சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் இப்படி வாங்க ப்ரோன்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்ல சார், அவங்க வந்து தெரியாத ஒரு ஆளு. அப்ப அந்த ஆளு என்னமோ அங்க பண்ணிட்டு இருக்கு. அப்போ தெரியாதப்ப நான் சும்மா எடுத்தேன். அப்ப அது டைரக்ட் பண்ணலன்னு நினைக்கல. பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவரை எழுந்திருச்சு போக சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருந்துச்சுன்னா வாட் யூ குட் ஹவ் டன் இஸ், நீங்க வந்து அவரை வந்து நீங்க எழுந்திருச்சு போக சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருந்துச்சுன்னா ம் அவரையும் நீங்க உங்களோட ஃப்ரேமுக்குள்ளார இன்க்ளூட் பண்ணுங்க. ம் மேக் ம் him ஓகே as சார். your subject. ம் ம் இப்போ இந்த ஓகே. போட்டோல கீழே வந்து இவ்ளோ டார்க்னஸ் ஸ்பேஸ் இருக்கு. ஆமா. உங்களோட ஸ்கையும் அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் விழுகிற அந்த வாட்டர் ஏரியாவும் தானே பாக்குறதுக்கு அழகா இருக்கு. சோ நீங்க இன்னும் கொஞ்சம் பேக் வந்துட்டு அவரையும் ஃப்ரேம்ல நீங்க கொஞ்சம் இன்னும் ஒரு லோ போயிட்டு பேக் ம் வந்து லோ போய் 1/3 ஆஃப் த ஃப்ரேம் வந்து அவரையும் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருந்திருக்கும்ல, ஒரு மொமெண்டரி கேப்சரா இருந்திருக்கும்ல. யா சார். யா சோ when I know your subject, you got thrilled to shoot the sky. யா Okay, I can understand that you got excited seeing that sky and you wanted to click it. and and அது நல்லா நீங்க கரெக்டா ஃப்ரேமோட ஒரு ஃப்ரேம் பண்ணி இந்த ஒரு லீடிங் லைன் ஃபீல் கொடுக்கிற மாதிரி அந்த ம் டோரை நீங்க இன்க்ளூட் பண்ணது ரொம்ப அதெல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே அந்த கலர்ஸ், டோரோட கலர், பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அந்த ம் ஆளை ரிமூவ் பண்ண முடியலன்னா தென் இன் சச் சிச்சுவேஷன்
include that disturbance inside your frame, which will add value to your image. Yes, sir. Yeah. ஸோ நீங்க Get. கொஞ்சம் வைடு வந்தா என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் பேக் வந்தா என்ன ஆயிருக்கும், அவரு ஃப்ரேம்குள்ளார இன்னும் நிறைய தெரிஞ்சிருப்பாரு, இந்த டோரு இன்னும் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். கூடவே ஒரு ஸ்டோரி, அந்த மனுஷன் ட்ரெயினோட அந்த டோரு கிட்ட உட்கார்ந்து இயற்கை ரசிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆயிருக்கும். Yeah. Point. Yeah. ஓகே, இது இந்த இமேஜஸ் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன் பேசுறதுக்கு. வெரி நைஸ் ஒர்க், பியூட்டிஃபுல். Thank you. கீப் டூயிங், கீப் கிரியேட்டிங் மோர் சச் பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ், பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். எனக்கு நீங்க மிமிக்ரின்னு சொன்னீங்கல்ல, யார சூப்பரா பண்ணுவீங்க? Yeah, sir. நான் வந்து எப்பவுமே என்னோட எல்லாருக்கும் பிடிச்சது வந்து விஜய் சேதுபதி, கமலஹாசன் சார் தான். நான் இங்க மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் இருந்தேன் ஆக்டிங்குக்கு முன்னாடி. அப்போ நான் தமிழ்ல எல்லாமே அவங்க கிட்ட பண்ணியிருக்கேன், எடுக்கலாமே. சரி, எனக்கு என்னோட போட்டோ டாக் பத்தி ஏதாவது மிமிக், விஜய் சேதுபதி பேசுற மாதிரியோ கமல் பேசுற மாதிரியோ ஏதாவது சொல்ல முடியுமா? சார், சேதுபதி சார் உங்களோட இந்த பேஜை பார்த்து உங்ககிட்ட சொல்லும் மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் சார், எப்படி இருக்குன்னு தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். என்னப்பா விஜய் போய் நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா? நான் எப்பவுமே அடிக்கடி பார்ப்பேன் உன்னோட அந்த பேஜை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்க எப்படி ஒருத்தனுக்கு சொல்லி வச்சிருக்கு. ஏன்னா இப்ப வந்து எல்லாருக்குமே அந்த தோட்டு இருக்கும், அந்த சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையே எப்படி அந்த போட்டோ ஃப்ரேமுக்குள்ள வந்திருக்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நல்லா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கு. தெரியாத விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நீங்க வாத்தியாரு, நீங்க என்ன வாத்தியாரு சார். சார், தேங்க்யூங்க, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஆல் தி பெஸ்ட். உங்களோட எல்லா கனவுகளும் உங்களுக்கு கை கொடுக்கணும், நிறைவேறணும். மே ஆல் ஸ்ட்ரென்த் பி அப்பான் யூ. தேங்க்யூ சார். சார், தேங்க்யூ ஃபார் தி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பெட்டராகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்னும் இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிது சார் நிறைய விஷயங்கள்ல. அதனால தான் இந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கிரேட்ஃபுல் சார். தேங்க்யூ.